கைகளை எல்லாம் உயர்த்தி பிடிப்பாமோ எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக அல்லேலூயா. காலையில் வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஏராளமான மக்கள் எழுப்பிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிளைகளை செய்து நம்முடைய மாட்சிக்குரிய மகத்துவத்தை மகிமையை விளக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பல் தூக்க வேகத்தின் ஆவிகள், எல்லா நிகழத்தின் ஆவிகள், எரிசாலத்தின் ஆவிகளை ஆவியானவர் அடிந்து நரகத்தை போடப்படும். எல்லாம் பகலமைக்கு வைத்து பகலமைக்கு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தாழ்ந்த வல்லமை இறங்கி அற்புதமான கிரிகளை, அதிசயமான கிரிகளை செய்து நமக்கு மயப்படுத்தும் சொல்லி எல்லா கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு அல்லேலூயா. ஒருவன் கையில மேலே துவக்குவார், 2 பேர் 10,000 பேர் துவக்குவார் சொல்லியிருந்தாலே எல்லா கிரிகளும் கட்டப்படுத்துவதாய். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்து நமக்கு மயப்படுத்தி அதோடு ஜெபிடுவோம். அல்லேலூயா. முழு சபையும் அவன் உணர்வுடைய தோடுகளும் எல்லா மக்கள் ஓடி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த, அவன் பணத்தை செலுத்த, புகழை செலுத்த ஆட்டுக்குட்டியானவர் அனைவர்கள் செய்து தம்முடைய நாமத்தை கர்த்தர் மையப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஒருவருடைய சத்துரு மோசத்தை விடாதபடி அல்லேலூயா கர்த்தருடைய கரத்தை நாட்களே பலத்தை செய்து அமே தம்முடைய வல்லமையை மாற்றுமையை விளங்க பண்ணும்படி இந்த கேள்வாக்கத்தை கட்டி போடும்படி எல்லா கரங்களை கட்டி ஆவியை அழிந்து எல்லா உயர்த்துகளை கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், துதிகளை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம், கணத்தை செலுத்துகிறோம், புகழை செலுத்துகிறோம்ப்பா. எங்களை உள்ளவர் உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்க தலைவர் எவ்வளவு பெரியது, உங்க காரணம் எவ்வளவு பெரியது. அன்றைய நாங்கள் சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கோடி 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 துதிகளை சோத்திர பலிகளை செலுத்தி எங்கள் இயேசு மகாராஜா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியுடைய கொடுத்து சகோதரர்கள் ஞான பிரகாஷ் முன்பாக ஓடி வந்து அவன் கத்துடைய பலத்த கிரியை செய்து அபத்தமாய்விடும்படியாக பணி செய்கிற பிசாசு அவர்கள் அவையோடு கட்டி நரகத்துவத்துக்கு போட்டு மாற்றி கொள்ளும்படியாக சிறியவர் பெரியவர் அறிவு அறிவு எல்லாருக்குள்ளே இந்த எழுப்புதல் ஆவியை கொடுத்து தாங்கி நடத்தும்படியாகும். அவையோடு புரிந்து பார்த்து அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக தகப்பனே அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அருமையான நாளை ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் எங்களுக்காக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரே அப்பா முழுவதும் அப்பா ஆண்டவரை நாங்கள் செலவிட ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கூட செபிக்கிறோம். நாளை ஆண்டவரே தகப்பனே ஆராதிக்கு வந்த எல்லா ஜனங்களையும் அப்பா, எல்லா விசுவாச குடும்பங்களையும், எல்லா ஆத்துமாக்களையும் அப்பா இந்த மாலை வேளையில் ஆவியானவர் கொண்டு வரும்படியாக கூட ஆவியானவர் எல்லா தடைகளையும் மாற்றி சபை கூடுவதில் ஆண்டவரே விரோதமாக ஏபி எழுப்பப்படுகிற எல்லா வல்லமைகளும் ஆவியானவர் கடினப்படுத்தி போடும்படியாக கூட ஆவியானவர் கடைசி அப்பா ஒருவரும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே சமூகத்தை விட்டு பிரியாதிருக்க ஆவியானவர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் ஆண்டவரே இறங்கி பலத்த காரியங்களை அப்பா ஒவ்வொரு திருச்சபையிலும் ஓடு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்பா ஓடு குடும்பங்களிலும் ஆவியானவர் ஆண்டவரே இறங்கி பலத்த காரியங்களை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. நோக்கி பார்க்கிற முகங்கள் அப்பா ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆவியானவரே. அப்பா தகப்பன் எல்லாவற்றையும் ஆளுமை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய தகப்பனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணை மணி போல பாதுகாத்து ஆண்டவரே தாங்கினீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி
செலுத்துகிறோம். உடைய வருகை மட்டும் அப்பா மகனை ஆண்டவரை இன்னும் இந்த ஊழிய பாதையில் ஆவியானவரை பெரிய பலத்த காரியங்களை அப்பா கொண்டு செய்யும்படியாக கூட ஆண்டவரே மோசேயோடு கூட இருந்த தேவாதி தேவன் அப்பா மகனோடு கூட இருந்த அப்பா மகனை இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக மகனை கொண்டு நீர் ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அப்பா ஆவியான நிறைவேற்றி தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுங்க வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் அப்பா குளுமையான வேலை உலாவின தேவன் ஆண்டவரே இந்த வேலை எங்களோடு கூட அப்பா உலாவும்படியாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக கூட செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆளுகையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் பேசும் நீர் இடைப்படுகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு
Hallelujah.
எங்களோடு பேசி இடைப்படுத்துவான்னு சொல்லி எல்லாமே கைகளை உயர்த்தி அவையங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவருடைய வெளிக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தாரே. வெள்ளத்தின் மேல் விளங்கும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி மாற்றி விளக்கப்படும்படி சத்து கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் ஒருவரதற்கு அழித்து வரும்படி கைகளை தட்டி நல்ல ஆவிகளை சிங்காசன வார்த்தைகளை நம்மோட பேசி என் வரவில்லை பண்ண எல்லா மக்களையும் ஆவியானவர் கொண்டு வந்து அற்புதங்களை காணப்படும்படி அன்று ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு புகழை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஆமென். Thank you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, தூயாதி தூயவரே, நல்லவரே, வல்லவரே, அபிஷேக நாதரே, அக்கினிமயமான தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் துதித்து ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேர ஜெபத்திலும் கூட ராஜா எங்களை கூட்டி கொண்டு வந்து சேர்த்த இந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் என்ன வேலைகளிலோ இருக்கும்போது எங்கள் தேவன் தாமே எங்களை சேர்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் இருப்பது மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபை தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 சுவாமி. இந்த நேரத்திலும் கூட ராஜா ஆவிக்குரிய தகப்பனாரின் மூலமாக நீ தரப்போகிற நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்திய வார்த்தைகளை சத்தியமாக எங்களுக்கு போதிக்க தேவன் தாமே அப்பா ஊழியக்காரருக்கு தந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கருத்திலே ஏந்தினீர் அப்பா நாள் வரைக்கும் அப்பா முழங்காலில் வைத்து தாராட்டினீர் ராஜா. ஒரு தாயை போல தந்தை காட்சி தேய்ச்சி வருகிற உங்களுடைய சமூகத்திற்காக உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊழியக்காரரையும் ஊழியக்கார தாயாரையும் கூட உங்களுடைய கருத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து நீரே அவர்களை உருவாக்கி வருகிறேன். நன்றி. இனிமேலும் அவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறபடியாக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திரரே நீங்க உயர்த்திருங்க. நீங்க மாத்திரமே பெருக நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை செய்ய முடியும். உற்சாகமாக பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக மனமகிழ்ச்சி மாலை ஆராதனை வேளைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற இயேசுப்பா இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நல்ல தலைக்கு மேல கையை கட்டி நல்ல அல்லேலூயா ஆர்ப்பரித்து பயன்படுத்துவோம். கை தட்ட பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக கையிட்டாரு. நல்ல உற்சாகமாக வாசிக்கலாம். பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். கைகளை தட்டி உற்சாகத்தோடு பயன்படுத்துவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவரையும் உயர்த்துகிறது. எப்பேற்பட்ட நபரையும் அவர் உயர்த்துவார். எப்பேற்பட்ட நபரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக எப்போதும் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டவர்களாக
மாம்சத்துல ஒரு நாளும் போராடக்கூடாது. மாம்சத்துல போராடுகிற போராட்டங்கள் முடிவில் வெட்கத்தை உண்டு பண்ணும், அவமானத்தை உண்டு பண்ணும். ஸ்தோத்திரம். பலவீனத்தை உண்டு பண்ணும். மாம்சத்துல நம்ம போடுற சண்டைகள் ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்க. நல்லா மாம்சம் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ வல்லமை உள்ளது நம்முடைய போராயுதம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை உயர்த்துகிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் நிச்சயமா சொல்றேங்க, தோத்திரம் பலத்தின் மேல பலன் நடந்துட்டே இருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகள் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். பிரச்சனைகள் கன்ஃபியூஸா தான் இருக்கும். தாவீதின் வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்தது. ஆனாலும் தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல, தேவனை உயர்த்துகிற விஷயத்துல தாவீது கொஞ்சம் கூட சொந்து போல. கை தட்டுகிற சந்தோஷம். கொஞ்சம் கூட சொந்து போல. கர்த்தரை ஆராதிச்சுட்டே தான் இருந்தார். நம்ம கையிலாம் சம்பளம் போல ஆட்களை ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா ஆடானா கெடா வெட்டி விருந்து பிடிக்கும். 1000 கடா கூட வெட்டி இடம் பிடிப்போம், விருந்து பிடிப்போம். ஆனா அவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ஸ்தோத்திரம், சவுல கொள்ளாம கர்த்தர் ஒரு நாள் அவர் அபிஷேகம் பண்ணார். என் கையால் மேல படக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தார் பாருங்க. அதுதான் நான் உண்மையான பக்தி. கை தட்டி கட்ட நமக்கு ஒரு வேலை டிவி நம்ம செஞ்சிருக்கோம், பரவாயில்ல. நம்ம அவங்களுக்கு நல்ல செஞ்சிருக்கோம், பரவாயில்ல. அவங்க துரோகிகளை மாறிட்டாங்க, பரவாயில்ல. கர்த்தர் அவங்களை சொல்லிட்டு எடுத்துக்கொள்ள போகுமானால் தாவீதினால சமூகத்துக்கு கொஞ்சம் கூட தீமை இல்லை, நல்லதா செஞ்ச. புரியுதா உங்களுக்கு? கடுகளவும் தீமை செய்யல தாவீதையா சவுலுக்கு. சவுலுக்கு மட்டும் இல்ல, முழு தேசத்துக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் என்னதான் செஞ்சாரு? கேடா நினைச்சாரு, கெடுதல் நினைச்சாரு இல்லையே. இஸ்ரவேலருக்கு நிந்தியாக இருந்த அந்த பயங்கரமான அரக்கன் பெலிஸ்தியரால் இன்னைக்கு பாருங்க, அந்த அரக்கன் உடம்புதான் இந்த பலஸ்தீனத்துக்கு வெறி முடிச்சிருக்கு. பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் ஒரே ஒரு சுவர் தான். நான் 4 முறை அந்த ஊர் போயிட்டு
ஜெருசலேமுக்குள்ள இருக்கிறத பெத்லகேமுக்குள்ள போக முடியாது. பாலஸ்தீனக்காரங்கிட்ட இயேசப்பா பிறந்த இடம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இயேசப்பாவுடைய உயிர் திறந்த கல்லறை இருக்கு. இவன் அங்க போய் பெத்லகேமை பார்க்க முடியாது, அவன் இங்க வந்து இயேசப்பாவுடைய உயிர் திறந்த கல்லறை பார்க்க முடியாது. ஆனா நம்ம போக கட்டணத்தை திருப்பி பார்க்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப கொடுங்க, ரொம்ப கொடுறோம். நாங்க டெல்லியில் ஒரு ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப அருமையா ஏற்படுத்திங்க. 7 ஸ்டார் ஹோட்டல். அந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாதாரணமா ஒரு பைக்கோ ஒரு காரோ உள்ள போக முடியாது. அங்க கேட்ல வந்து கரெக்டான வண்டி தான் தெரிஞ்சாதான் அந்த வண்டிக்கு அந்த பேரிக்கார் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கலாம். ஒரு 3 அடி உயரத்துல பில்லர் மாதிரி இருக்குது. பில்லர் மாதிரி இருக்குது. மட்டனை கட்டா டக்குன்னு அந்த பில்லர் உள்ள போயிடும். கார் போன உடனே திருப்பி பட்டன் திருப்பி அது மேல வந்துருக்கு. ஒருத்தன் கூட கேட்ல இருந்து ஹோட்டலுக்குள்ள என்ட்ராக முடியாது. இரண்டாவது ஒரு சட்டம் சொன்னோம். ஆசியாவிலேயே அந்த ஹோட்டல் தான் வேன் செகண்ட். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் வெளியில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 9th ஃப்ளோர்ல நாங்க தங்கிருக்கோம். 9வது ஃப்ளோர்ல. 3வது ஃப்ளோர்ல தான் ஆபீஸ் வச்சிருக்கோம். அந்த 3வது ஃப்ளோர் வரைக்கும் லிப்ட்ல இருக்கிறோம். 3வது ஃப்ளோர்ல போய் அங்க செக்இன் பண்ணிட்டு அவன் ரூம் கீ கொடுப்பான். அந்த ரூம் கீய அடுத்த லிப்ட்ல இருந்து அடுத்த லிப்ட் பிடிக்கணும். அது பிளைட் மாற மாதிரி பஸ் மாற மாதிரி மாறணும். ரூம் கீ இல்லாம இந்த லிப்ட் மேல போகணும். ரூம் கீய அந்த பட்டன் சிஸ்டத்துல வச்சு அப்படி காட்டினா 9வது மணி அழுத்தினா நைட்டு என்ன மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கீங்க. எங்களுக்கு மீட்டிங் நடக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், செக்இன் பண்ணது தேர்ட் ஃப்ளோர், ரூம் தங்கிருக்கிறது 9th ஃப்ளோர். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஹோட்டல். எவ்வளவு உள்ள ஆப்ஷன் அடிச்சது. இந்தியாவில் டெல்லி பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல். இதே சிஸ்டம் தான் இஸ்ரேல் ஃபுல்லா ஒரு கைது குடும்பம். அதனால சாதாரணமா ஒருத்தன் என்ன செய்ய முடியாது. ஜெருசலேம்ல போய் ஏசப்பாவை பார்க்க முடியாது. எருசலேம்காரங்க பெத்லகேம்ல போய் ஏசப்பாவுடைய பர்த் பிளேஸை பார்க்க முடியாது. ஆனால் ஏசப்பா கிருபையில நாங்க 4 முறை பெத்லகேமையும் பார்த்துருக்கிறேன், ஜெருசலேமையும் பார்த்துருக்கிறேன், நாசரேத்தையும் பார்த்துருக்கிறேன். கர்சால போய் பிரசங்கமே பண்றது. கர்த்தர் நல்லவர். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில குறையவே அதிகமாக்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் முறுமுறுக்க கூடாது. முறுமுறுப்பு வரக்கூடாது. நன்மறை நமக்கு வரக்கூடாது. ஒரு காலத்திலையும் அது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பாதத்தில் தாவீது வர வர வர
எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. இப்ப ஏன் தாவீதும் அவருடைய குடும்பத்தாரும் பலத்தார்கள் என்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆவியின் சிந்தை தாவீதுக்குள்ள காணப்பட்டது. அதை தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 ஸ்தோத்திரம் 4 வரைக்கும் வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமை மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போகட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். Then David and the people who were with him raised their voice and wept until they heard no more strength to weep. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டால் சிலருக்கு அழுது கண்ணு இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிடும், ட்ரையா தெரியுமா? இனி எனக்கு கண்ணீர் விடுவதற்கு கண்ணீரே கிடையாதுப்பா. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில உபத்திரவம், அந்த அளவுக்கு என் குடும்பத்துல போராட்டம், அந்த அளவுக்கு எங்க உறவினர்கள் மத்தியில பகை, அந்த அளவுக்கு என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள், பலன் இல்லாமல் போக மட்டும் அப்படின்னா அழுது கொட்டிட்டாங்க. உண்மையான சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள் மத்தியில இந்த குறிப்பிட்டு மேல வந்து அந்த பொருள் எல்லாம் கதை கூட்டிட்டு எல்லாம் எல்லாம் கூட்டிட்டு கதறி ஆடுவேன். அப்படியே அழுது அப்படியே தூங்கிடுவேன். குறிப்பிட்டு எத்தனையோ நாட்கள் தூங்கிடுவேன். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆவியானவர் நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார். நமக்கு பலன் இல்லாமல் போகும்போது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது? கழுத்து மேல கத்தி இருக்குது, காரணம் தப்புனா மரணம் என்கிற நிலைமையில் எத்தனையோ சூழ்நிலைகள்ல கத்துடைய பாகத்துலதான் கத்துக்கலாம். ஆனா ஒரு போராட்டத்திலையும் கத்தர் என்ன தோத்து போக வைக்கல, ஜெயிக்கும் கணேசன். வீட்டுக்குள்ள போராட்டம், உறவினர்களால் போராட்டம், ஸ்தாபனத்தில் போராட்டம், ஊழியர்களால் போராட்டம், புறஜாதி மக்களால் போராட்டம், எவ்வளவு போராட்டங்கள் வருதோ அதன்
அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆவியானவர் வெட்கப்படுத்தவே இல்லை. முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கோடிங்க. ஆவியானவர் பலப்படுத்தி வந்து அடுத்த சண்டே மெசேஜ் கொடுங்க. அதுக்கு பிறகு எனக்கு சொல்லணும், யாரு விரோதமா செயல்படுதோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட்ட காரியம் தெரியும். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான மனம் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி கர்த்தர் கிரியை செய்தார். பிரவி எங்க ரூத்தங்க சொன்னா ஆஸ்பத்திரி இருந்தான். காலையில சாப்பிட்டா போதும், காலையில இந்த போட்டு புத்தியில போகும் வீட்டுக்காரன் டிவி போட்டு பார்த்துட்டு முக்கிய போய் ஜவுன் இருக்காங்க. நேர் முடிச்சுட்டு எவ்வளவு பேர் எனக்கு நாங்க பார்க்கல. எங்கப்பா பணக்காரங்க ரகசிய வருங்கள் வந்துச்சாங்க. உற்சாகத்துல பார்த்து பேசும்போது எங்களுக்கு கோபாசத்துல மயக்கம் ஆட்டோமேட்டிக்காவே எழுதிடும். இந்த அடிக்கட்டி இறங்க உடனே அவ்வளவுதான் எல்லாம் விட்ட என்ன தரமா பரவாயில்ல நீ வந்துட்டு எத்தனை மாதம் ஒரு கைகள் கொடுப்பாங்க. பிள்ளைகள் தானா தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் வீட்டில் இருக்காங்களா ஏன் விட்டு கிளம்பி வர முடியாது. தாத்தா வீட்டுலாம் இருக்கிறாரு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நின்று வரணும், தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. எனக்கு போங்க 1 வீக் லீவ் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லா லீவு. நம்ம எத்தனை பிளான் இல்லையாமா ஊருக்கு போறதுக்கு இல்லையாமா பாடைகளை வீபேசி விட்டு போட்டு என்ன தைரியமா எனக்கு கேப்டன் இப்படி கொண்டு நான் யோசிச்சுக்கிறோம். உட்காந்து 3 பார்க்கறாங்க ஊமை சாப்பிடுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் போக மட்டும் நான் அழுதுக்கிறேன் அப்படின்னு கண்டிக்கிறாங்க. வந்துச்சு போயிடுச்சு. எத்தனை பேர் இந்த பாதைக்குள்ள போய்க்கீங்க வரல ஜாமம் கட்டணும் இப்படி வரட்டு உங்களுக்கும் ஜாமட்டுமோ ஆண்டவரை யார் யாருக்கெல்லாம் அந்த பாதை வைக்கணும் வேண்டாமா அந்த ஒரு கையாட்டாரு வேண்டாம் பாஸ்டர் ஐயோ வேண்டாம் இப்பயே ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னம்மா இனிமேல இவரால் தாங்க முடியாது. இப்ப என்ன பண்றது? எல்லாம் நெருப்பாய் போச்சுங்க, கனி கொட்டையாய் போச்சு. ஆனா கர்த்தர் நல்லவர். யோபுவுக்கு எப்படி 7000 ஆடுகள் 3000 ஒட்டகம் 500 ஏறுவது 500 கழுதை 10 பிள்ளைகள் செத்தாங்களோ, யோபுடைய ஆத்மாவை பிசாசு தொட முடியலையோ, இவங்க உயிர் ஒருத்தரை தொட முடியல பிசாசு. அல்லேலூயா. நல்ல நல்ல உயிரோட விட்டு போயிட்டான், உயிரோட விட்டு போயிட்டாங்க, கொண்டு போயிட்டான். மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவங்களை உயிரோட பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்படி போகும்போது இப்ப வந்து பாக்குறாங்க எல்லாம் எம்டியா இருக்கு, எல்லாம் காலியா இருக்கு, ஒண்ணுல வாசம் எங்க போனாங்க தெரியல. மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் ஒட்டகள் கழுதைகள் குதிரைகள் ஒன்றுமே இல்லை வீட்டுல. அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. இன்னும் அழுகிறதுக்கு உங்களுக்கு பலன் இல்லை, கண்ணில் கண்ணீர் இல்லை.
அப்படிப்பட்ட கண்ணீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தாவீது கையாண்ட முறையை பாருங்க. 7ஆம் வசனத்தில் வாசிக்குமா? தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, பாஸ்டர்ட்ட போனார். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கவனிங்க, நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை, ஊழியக்காரனை அழைக்க வேண்டும். வைத்துட்டு அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் அந்த ஆசாரியர்கிட்ட, பாஸ்டர்கிட்ட, எப்பா அந்த ஜெப தூபத்தை கொண்டு வர கேட்கிறார். ஏபோத் என்பது ஒரு பிரேயர் செய்யக்கூடிய பழைய ஏற்பாட்டுக்கான பிரமாணத்தின்படி அந்த ஏபோத்துல 12 கற்கள் புதைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலிய 12 நாமங்களை சொல்லி அதில் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த ஏபோத்தை கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி கதறுகிறார் தாவீது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் படுக்கையில் படுத்திருப்பேன். படுத்திருக்கும் போது ஆவியானவர் அப்படியே விசுவாச குடும்பங்களை லைனா கொண்டு வருவார். நம்ம கேரளா ரோடு போற பார்த்தீங்களா? கேரளா ரோடு போகும்போது எப்படி அப்படியே பற்ற கிராமம், அப்படியே அதிகத்தூர் கிராமம், அப்படியே சரோஜமா கிராமம், கண்டிகை, அப்படியே நகரம், அப்படியே செஞ்சிப்பணம் பார்ப்போம், அப்படியே புலிப்பணம், அப்படியே எங்க வரையும் போவோம். அடி செஞ்சிப்பணம் பார்க்க முடிச்சுட்டு மணவூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போங்க. இல்லப்பா, பிஞ்சுவா இல்லப்பா, அந்த ஆத்துக்கு இந்த பக்கம் ஒரு ஊர் பேரே மறந்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு முறை கூட டெம்போல நம்ம போனோம். பிஞ்சுவாக்கா அந்த கரை மேல வண்டிய ஓட்டினேன். மழை பெஞ்சிருக்கு. எத்தனை பெரிய கூட வந்தீங்க இல்லை? என் கூட வந்து யாரு அந்த கேரளா ஒத்துமை இல்லையா? அட பாவிங்க, நாம போடு. அப்ப டேவிட் பிரதர் தான் இருக்காரு. டேவிட் பிரதர் இருந்தாரு. அவங்க ஒய்ஃபு ஜெபாசிஸ்டர் இருந்தாங்க. அந்த வண்டி வயக்காட்டுக்குள்ள எழுதிச்சு. ஞாபகம் ஆயிடாது. அங்க வந்தாங்க. எப்படி ஞாபகம் இருக்கா? ஆமா, வட்டாமா உன் வீட்டுக்காரர் திரும்பி பார்க்கிறாங்க. எங்க அத்தா வட்டா திரும்பி பார்க்கிறாங்க. என்ன ஆவல் பாரு, எவ்வளவு நேரம் தான் திரும்பி பார்க்கணும். கழுத்தா அவனுக்கு நோக்கி அப்படி. அதுல யாரோ இல்லைன்னா ராபேல யாரும் ஓட்டு வந்தாங்க. அவன் சொல்லிட்டு, ஐயோ நான் ஓட்ட மாட்டேன் வரனால ஏதாவது பம்பு வந்துச்சுன்னா என்ன நீங்க சாப்பிட்டீங்க அட்டி கொண்டு விடுவீங்க அப்படின்னா எனக்கு எடுத்து கரையில் வண்டி வழுக்குங்க. இந்த பக்கம் குளம், அந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் ஃபுல்லா வாய்க்காடு. அதுல நடு கரையில போகுது டெம்பர் டிராவலர். அடிச்சு கொண்டு போயிட்டு இறங்கிட்ட பாருங்க. டக்குன்னு நெல் வைக்காட்டு இறங்கிப்போம். அந்த
பாடசாலைக்கு இந்த வழக்காட்டுக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அது 50 தான். இந்த டான்ஸ் ரேஷன் வேலை பார்க்கிறது அவருடைய பயணம் அப்ப விட்டுச்சு. வண்டி விட்டுச்சு. மணி 12 மணி. எப்ப? நைட்டு 12 மணி. ஸ்தோத்திரம். அதுல இருந்தது ஆண்கள் ஒரு எத்தனை பேர் மொத்தம் எவ்வளவு பேர்? நீ இல்லையா? ஞாபகம் இல்லையா? உங்களெல்லாம் சேர்ந்து அந்த மணப்பூர் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஏற்றி விட்டு அடுத்த நாள் காலையில் தான் திருப்பி வண்டியை டிராக்டர் வச்சு இழுத்தோம். கொஞ்சம் கொஞ்சம் பாடா பண்ணுறீங்க. பயங்கரமான பாடுகள். ஊழியன்னா ரோஜா படுக்கையில படுத்து கிடக்கிற ஊழியம் கிடையாது. கத்தி மேல கிடக்கிறதான் ஊழியம். அந்த மாதிரி போராட்டங்கள சோர்ந்தே போக மாட்டோம். சொந்தே போக மாட்டோம். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் கத்தர் சோதம். அந்த டைம்ல தான் ஜெபம் ஒரு புதுசா வாங்க. ஆமா, எப்படி இருக்கும் கொடுமை. அதனால அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம யார் அணுகணும்? பாஸ்டர் அணுகணும். அபியத்தார் என்கிற ஆசாரி என்ன கேட்கிறார்? எப்பா ஜெபத்துவத்தை கொண்டா. இப்ப அவர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தோற்றம் கொடுத்த உடனே 8ஆம் சத்தம் மறுபடியும் வருமா? தாவீது கர்த்தரை நோக்கி. அங்க யார் வந்துட்டா? யார் வந்துட்டா? கர்த்தர் வந்து விட்டார். கை தட்டுங்க. ஏன்னா என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ அங்கே நானும் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24, 25, 26 படிக்கணும். சீக்கிரம். யோவான் 12. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கான். அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்ப பாருங்க, ஊழியக்காரர்கள் வந்தாங்க. வந்த உடனே யார் வந்துட்டா? கர்த்தர் வந்துட்டார். கை தட்டுங்க. இக்கட்டுகள் வரும்போது, நிர்பந்தங்கள் வரும்போது சொந்த பந்தங்களை நாடி போகாதீங்க. உறவினர்களை நாடி போகாதீங்க. அவங்க நம்மளை வெட்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நீ கர்த்தரிடத்தில் வருவாயானால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். சந்தோஷமா சொல்ல மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். தாவீதுக்குள் காணப்பட்ட ஜெப ஆவி, prayer spirit. ஸ்தோத்திரம். நீ தொடர்பா யுத்தம் பண்ண போகணுமா, பிடிப்பேனோ என்று கேட்கிறார். And David inquired of the Lord, shall I pass after this hand? Shall I overtake them? Lord answered David, pass, for you shall surely overtake and shall swiftly recover all.
தட்டுங்க சந்தோஷம். நீ பின்தொடர், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். நல்லா புரியுங்க, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவர் ஜெபம் பண்ணிட்டு காரியங்களை செயல்பட ஆரம்பிச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அந்த அமலேக்குடைய ஒருத்தன் யாரையா இருக்கான், எஜமான அவனை விட்டு போயிட்டான். அவனுக்கு சத்துருவுக்கு சாப்பாடு போட்டாரு தாவீது. அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவன்கிட்ட கேட்டாரு, அந்த பண்டினத்துக்கு நான் கூட்டிட்டு போவியா? என்ன கொல்ல மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி போனான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? என்ன அற்புதங்கள் நடந்தது, என்ன அதிசயம் நடந்தது? ஸ்தோத்திரம். வாசிமா. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்ணீரிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்ணீரிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்த தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். தண்ணி எடுத்துட்டு ஒரே கூத்தாடி தண்ணி அடிச்சுட்டு ஆடி பாடி ஒரே கொண்டாட்டம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும். அப்ப எவ்வளவு நேரம்? 24 hours. கை தட்டு பார்ப்போம். சாயங்காலத்திலிருந்து நைட் ஃபுல்லா. அடுத்து மறுநாள் சாயங்காலம் ஈவினிங் 6 o'clock. இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலம் 6 o'clock இருக்கு. 24 hours. முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எல்லாவற்றையும் சொல்லுகிறார். கையை உயர்த்தி எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். ஏமா, உனக்கு இக்கட்டு வரும்போது நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணேனா, கடந்த காலத்தில் நீ எதெல்லாம் இழந்தையோ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி, சின்ன பொருள் முதல் கொண்டு பெரிய பொருள் முதல் கொண்டு திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் அப்படி செய்வார். நம்ம பாஷையில சொன்னோம்னா ஒரு குண்டுமணி முதல் கொண்டு திருப்பிக் கொண்டார் சொல்றார். ஒரு மூக்குத்தி முதல் கொண்டு திருப்பிக் கொண்டார். ஒரு செருப்பு முதல் கொண்டு திருப்பிக் கொண்டார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும்
இதையா தாவீதுடைய ஆவியின் சிந்தை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேரளா ஊழியத்துக்கு வர்றாங்க. அதுக்கு இடையில செல்வகுமார் பைக்கில் போயிடலாம். என்னடா சுரேஷ் திடீர்னு பைக்கில் போயிடுவான். யோகு நான் டியூட்டி போயிட்டு திடீர்னு போயிடுவான். ஆனா அன்னைக்கு வரக்கூடிய எல்லா தின்பண்டங்களையும் அவனுக்குரிய பங்கு கொடுத்து விடுவோம். பார்த்தீங்களா? என்ன இத்தனமா அவன் தான் இல்லையே போயிட்டாங்க, அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு பசுத்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அவனால முடியல, வேலைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஃபயர் சர்வீஸ் பண்ணி ஆடுறாரு, கழுத்து வைக்கிறாப்பா இயேசுவின் நாமத்தை அப்பா, அதனால போய்தான் ஆகணும். அன்னைக்கு கூட போன வாரம் அது முந்தின வரணும். அவங்க 2 பேரும் ஏதோ அவங்க தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிக்கலாம், கிளீன் பண்ணி சாப்பிடாம போயிட்டு இருக்காங்க. என்னைக்கு போன சாப்பிட்டே முழு சாப்பிட்டேன் அவன் போயிட்டு. நான் சொல்லிட்டேன், இங்க வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாம ஒருத்தரும் பார்சல் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? பார்சல் பண்ணி வீட்டுக்கு போய் ஆகாரம் சாப்பிடுங்கன்னு பைபிள் என்ன சொல்ல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கப்படி. கை தட்டுங்க, சந்தோஷமா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பின்பு மீதி இருக்கா கொஞ்சம் குழம்பு வேணா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. இந்த பசங்க பண்ண பிரியாணி தம் போட்ட உடனே பச்சை போட்டு ஸ்கூல் போய் என்ன ஆகி இதெல்லாம் தெரியல. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது கொண்டு போய் தப்புன்னு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான கூடைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஏன் 11 கூட வரல? என்னமா ஆச்சாரிய அங்க இருந்த அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? அன்னைக்கு ஒரு கூட குறைஞ்சா கொலையே வந்துருப்பாங்க. ஐயோ, நாங்க எத்தனை பார்சல் காண்பிச்சு போறோம், வெக்க கேட்போம். அது வரைக்கும் சும்மா வெள்ளையும் தொலையும் போட்டு அந்நியவாசனை பேசி குதிக்க வந்து சோறு திங்க போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்டி தடிதான். அபிஷேகம் பண்ணப்பட்ட போதவர்கள் நானா உட்காந்து வேடிக்கை பார்க்கிறேன். என்ன மாதிரி அந்நிய பாஷை பேசினாரு. ஆனா அந்த சோர்ந்து வரும்போது என்ன சண்டை. நான் சொல்லுவேன், பாதி வாயிலிருந்து உள்ள போச்சுனா அது என்ன வாயிருக்கு? சொல்லுடா கக்கா, ஒரு பெரிய டீசன்ட் தொண்டைக்கு கீழே இறங்கிச்சுன்னா கக்கா. இதுக்காக இந்த நிலைமைக்கு என்னைக்காவது என்ன அதிகபட்சமா பார்த்தது மனோகரனும் லீலாவையும். நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு வந்து 98 தான் வந்தீங்களா? 92 கீழ் சர்ச்சு கட்டி பிரதிஷ்டை பண்ண அடுத்த வருஷம் அவனை கொண்டு வந்தேன். அவனையும் லீலாவையும். அப்ப பசங்க இருந்தாங்களா? யாரு? மூத்தர் மட்டும், ஜெயிச்சில மட்டும் இருந்தான்.
வந்து டென்னிஸ் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்துச்சு, தெரியுமா? பாத்துருக்கீங்களா? குண்டா ஒரு ஆள் ஒருத்தர் ஹாஸ்டல் நடத்துறது தெரியுமா? இப்படி அங்க அவனுக்கு சமையல் வேலைக்கு நான் வேலைக்கு சேர்த்து விட்டு அங்கே இருந்து 2 பேரும் சமையல் பண்ணி அதுக்கு பிறகுதான் 2 நாள் எனக்கு டேடி ஆகாக்காரன் அங்கே போயிட்டு இருந்தாரு. ஆக பிறந்தான். அதுக்கு பிறகு 3வது தான் அழகு ராணி கிரேஸ் பிறந்தான். 3 பிள்ளைகள். இவனை கொண்டு வந்து நான் இங்க செட்டில் பண்ணிட்டேன்னு எனக்கு அடுத்த தம்பி கமர்ன டேவிட் இன்னைக்கு என் மேல வருத்தப்படுவான். ஏன்னா மனோரமன் மட்டும் நீங்க கொண்டு போய் அங்க தம்பி மனோரமனுக்கு டேவிட் தானே, ஆமா, இவனுக்கு நேரம் மூத்தவன், எனக்கு நேரம் அடுத்தவன், என்ன மட்டும் நீங்க கொண்டு போகல. அப்பெல்லாம் எப்படி இருக்கிறாங்க மெட்ராஸ்ல, நான் மட்டும் இந்த பட்டிக்காட்டுல கிடைக்க இப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல அப்பா அம்மா கூட நீ துணையா இருந்தா அவனை விட்டேன். இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், 2வது மனோகர் வந்துட்டான். பாஸ்கர் வந்து ஐசன் பண்ண கூட்டிட்டு வந்தோம். ஆமா, பாஸ்கர் எங்க கூடிய விட்டு விட்டோம். ஐசன் வந்து குழந்தைய கொண்டு வரோம். கொண்டு வரும்போது ஜீவ பாஸ்கர் கூட்டிட்டு வந்தோம். அந்த அவனுக்கு 200 ரூபாய்க்கு வேலைக்கு மெட்ராஸ் சேர்த்து விட்டேன். ஜனாபேட்டையில ஒரு சர்ஜிக்கல் கம்பெனியில அவனுக்கு வேலை சேர்த்து விட்டேன். இப்ப அவன் 30,000 35,000 சம்பளம் அவன் சென்றான். அவன் அடுத்து 3வது இவன் வந்தான், மனோகரன் வந்தான். அடுத்து 4வது ஜீவா, அவன் டீச்சர் ட்ரைனிங் அங்க ஒரு சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல சேர்ந்து அவன் என்ன பண்ணல ஜெயிலில் நினைச்சு கலந்துறான். திடீர்னு அந்த டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுத முடியாம கேன்சல் ஆயிடுச்சு. எந்த வருஷம் தெரியும், கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இவன் முடிச்சு கிடக்குறான், என்ன பண்ணு தெரியல. ஊருக்கு போயிருந்தேன், அண்ணே இப்படி ஆகி போச்சுனே, இப்ப வீட்டுக்கு சும்மா தான் இருக்கேன், என்ன பண்ணு எனக்கு தெரியலனே அப்படின்னா ஜாப் பண்ணு. கர்த்தரோட ஊழியத்துக்கு அழைச்சா நீ ஊழியத்துக்கு வாங்க, ஜாப் பண்ணிட்டு எனக்கு கன்ஃபார்மா இருக்கேன் நான் ஊழியத்துக்கு வந்துடு. அப்புறம் அந்த தம்பனை கூட்டு வந்து அவனை பயிற்சி கொடுக்க அனுப்பி எல்லாமே. இப்ப நாங்கள் 4 அண்ணன் தம்பி இருக்கோம். என் வீட்டுக்கு வந்த மகாராணி உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையில இருந்தாங்கன்னா இவங்கள கொண்டு வர முடியுமா? முடியுமா? கல்யாணம் பண்ண உடனே மாமியார் பக்கத்தை சாட்டுவான். என்ன தெரியுமா? மூணாவது மாசத்துல மாமியார் பக்கம் போறோம். அப்பா அம்மாவுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா மாமியாருக்கு உள்ள மாறி இறைப்பான். இதெல்லாம் பேய் குழந்தை. நான் சொல்றேன், நான் நடத்துறது சொல்றேன். நான் மட்டும் ஒரு சுயநலக்காரனா பாஸ்டமா சுயநலக்காரியா இருந்தா இவங்க யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? எங்க அப்பா கல்யாணம் பண்ணது மூத்த அக்கா சரோஜா அக்கா, 3வது அக்கா பாக்கியம் அக்கா. இந்த 2 பேருக்கு எங்க ஐயா கல்யாணம் பண்ணாங்க. 3வது கல்யாணம் 2வது அக்கா இன்னாஸ் அக்கா. நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தேன் கொடைக்கானல போய். நான் தான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நான் செஞ்சேன். அடுத்த 4வது என் கல்யாணம். என் கல்யாணத்துக்கு நான் தான் பண்ணேன். எங்க ஐயா ஒரு பைசா கொடுக்கல, 10 பைசா கொடுக்கல. அதுக்கு பிறகு தேவி கல்யாணம் பண்ணு, மனோகர் கல்யாணம் பண்ணு, பாஸ்கர் கல்யாணம் பண்ணு, ஜனவா தங்கச்சி கல்யாணம் பண்ணு, ஜீவமணின்னு ஒரு கடைசி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணு. 8 கல்யாணங்களா பண்ணி அவங்களெல்லாம் சொல்லி கத்த கிரவச்சு. இப்ப
பாஸ்டர்மா மட்டும் என் கூட ஒத்து போகலன்னா இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்லணும் அது ஓகே. ஏன்னா நான் அனாவசியமா ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். உதாரணமா எந்த காசு நான் செலவு பண்ண மாட்டேன். தேவை எதுவோ அதை செய்வேன், தேவை இல்லாததை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனாவசியமா செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேக பாஸ்டர்ஸ் நான் சொல்றேன், அங்கங்க இடம் வாங்கி போட்டு கொட்டாட்டத்துல பிள்ளைகளுக்குள்ள கட்டி பங்களா கட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. யாருன்னு சொல்ல விரும்பணும், அவங்க குறை சொல்லணும், அது தப்பு இல்லை, செய்யட்டும். ஆனால் சபைக்கு செய்ய வேண்டிய செய்யறது சர்ச்சை பார்த்தா இது சர்ச்சா கல்யாணம் பண்றமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு சுயநலம் உள்ள ஊழியர் செய்யக்கூடியவங்க ஏராளமான நமக்கு வர்ற மனதும் கத்திற்காக ஆலயத்துக்காக நான் சொல்றேன். இவ்வளவு பெரிய ஆலயத்தை கத்தர் கொடுத்துருக்காருங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இந்த ஆலயத்துக்கு ஒரு பைசா நான் வாங்கல, ஒரு அப்ளிகேஷன் போடல. இன்னைக்கு வரைக்கும் கத்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம், படிமா. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றலிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்தில் சேர்ந்து சுக செய்தியை விசாரித்தான். அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் தேலியாளின் மக்களுமான எல்லாரும் ஊழியக்காரன் கூட யார் இருக்கா? பொல்லாத ஜனங்கள் இருக்காங்க, பிசாசி பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் நல்லா பாட்டு படிக்காங்கன்னா அவங்க மேல பாவம் வரும். ஒருத்தர் நல்லா பைபிள் வாசித்தாங்கன்னா அவங்க மேல பாவம் வரும். அதாவது நான் சொன்னேன், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கணும், அதுல கர்த்தர் கண்டிப்படணும். என் பேரு வந்தா போடணும், என் புகழ் வாங்கணும் அப்படின்னு இருந்தா கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட நீதியில இந்த பொல்லாதவர்கள் பேடியாளி மக்கள் David came to the 200 men who had been too exhausted to follow him and who had been left at the brook pressure, and they went out to meet David and to meet the people who were with him. And when David came near to the people, David greeted them. அவர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கிறார். கை தட்டுங்க. யாரு? அதாங்க அவருடைய அபிஷேகம். இவனை ஊழியத்தை கூப்பிட்டு வரல, அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். இந்த ஆறுதான் மாம்சத்தினால். இவர் போய் நல்லா சிரித்த முகத்தோடு சிலர் பேசும்போது வரல, நாங்கள் பேசி கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படி மூஞ்சியும் மாறி போயிடும். என்னம்மா ஆனா தாவீதின் அபிஷேகம் அவங்ககிட்ட போய் சிரிச்ச முகத்தோட அழகா பேசுறேன்.
அப்ப தாவீதோடு கூட வந்த பொல்லாத மனிதர்கள் அவன் சொல்றான், அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. ஒன்றும் கொடுக்க மாட்டோம், ஒன்றும் கொடுக்க மாட்டோம். Because they did not go with us, we will not give them any of the spoil that we have recovered. நாங்க போய் சண்டை போட்டு ஜெயித்து வந்திருக்கிறோம், அதுங்களுக்கு ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டோம். தேவனை துதிக்கிற தாவீதோடையும் இப்படிப்பட்ட ஆவி உள்ளவனுங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஜாக்கிரதை. வைத்தறிச்சல் புரிச்சது சுயநலக்காக நான் எனக்கு என் குடும்பத்துக்கு இதுதான் நிற்பா, ஒன்று நாம கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டான். அவர்களில் ஒவ்வொருவரும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள். மனைவி பிள்ளைகள் விட்டு தோஞ்சாங்க, அதையும் நல்ல மாற்றம் சொல்லி பிடிச்சிக்காம அவர்கள் நம்ம தப்பில நினைச்சிட்டோம், கூட்டிட்டு போட்டோம். எப்படிப்பட்ட ஒரு சுயநல புத்தி பார்த்தாங்க. Except that each man may lead away his wife and children and depart. அவங்களை மட்டும் கூட்டிட்டு போட்டோம், மனைவியும் பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போட்டோம். ஒரு கடுக்கா கூட அவர்கள் கொடுக்கக்கூடாது. கொள்ளையில் பங்கிட்ட எந்த பொருளும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இப்ப முக்கியமான வசனம் வாசிப்பா 23. அதற்கு தாவீது என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பார்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். தலைக்கு மேல கை தட்டுக்க சரி பங்காக பங்கிடுவார்களாக. அப்படியே அந்நாள் முதல் கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினார். எப்பயோ ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, டெம்போ டிராவலர்ல நாங்கள் சென்னையில் ஒரு ஃபாஸ்டிங் போயிட்டு வந்துட்டு சில வருஷங்கள் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் திருமணிசை அந்த இந்து டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல காஃபி டீ குடிக்கிறதுக்காக நினைச்சோம். எத்தனை பேர் வந்தீங்களோ எங்களை ஞாபகம் யாரும் வந்தீங்க. அப்ப கப்பக்கிழங்கு சிப்ஸும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. சுட சுட ஒரு அம்மா அங்க பொறிச்சுட்டு யாரும் வந்தீங்க. கிரேஸ் இல்லையா? ஞாபகம் இல்லையா? எத்தனையோ தெரிஞ்சிருக்கோம். அது போய் எப்படி வரும். அப்ப என்கிட்ட சண்டை போட்ட ஒருத்தன் நிற்கிறான், அந்த கிளைக்கு நிற்கிறான். இந்த வண்டியில வந்த 14 பேருக்கும் பாசம் வாங்கிக்க, ஆளுக்கு ஒரு 600 கிலோ வேணும் வாங்க. வாங்கிட்டு எல்லாருக்கும் வாழைப்பழம், எல்லாருக்கும் வாழைப்பழம்
அவன் சின்ன குட்டி இன்னும் முடியாது சண்டை போடுவான். நான் சொன்னேன் நல்லா சாப்பிட்டு சண்டை போராட்டம். அதான் தாவீது எல்லாருக்கும் சரி பங்கு. அல்ல பட்சமாகவே இருக்கக்கூடாது. கடற்கடன் நாசனம் தொடர்ந்து தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சில தேவனை துதிக்கிறவர்களுக்கு இதோ கர்த்தருடைய சத்துருக்களில் ஹலோ யாரை எழுப்புறது? ஏமா கை நினைச்சாமா உட்கார் முடிச்சு வா பார்த்து முடிச்சிடும் வா உட்கார் உட்கார் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். அடுத்து கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் யார் யாரெல்லாம் தாவீது அனுப்பினாரா? பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் பெத்தேல்னா சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், ராமத்தில் இருக்கவங்க ஊழியக்கார் குடும்பம், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேலில் இருக்கிறவர்களுக்கும், சில்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எராமியேலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒரு ஆளுங்க கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், உர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாவில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களிலும் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். தலைக்கு மேல ஒரு கையில கொடுப்போம். பாத்தீங்களா தாவீதுடைய அபிஷேகம் பாத்தீங்களா? பிறந்த நாள் கொண்டாடும்போது சில நேரங்களில் லட்டு போடுவோம். லட்டு சில நேரங்களில் சாப்பாடு போடுவோம். அப்ப இந்த சுற்று வட்டாரத்து மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். கவர்ல எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடா தட்டி கொடுப்பாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த தாராளமா கொடுக்கிற ஒரு இதயம், வஞ்சனை இல்லாம ஷேர் பண்ணி கொடுக்கிற இதயம், இதுதாங்க தாவீதுடைய ஆவி. அல்லேலூயா. சண்டைக்கு வந்தவங்க, பலவீனப்பட்டு நின்றவங்க, எங்கெங்கயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் பங்குகளாக பாருங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. எல்லாம் கொடுங்க, கண்கள் கொடுங்க. அப்பா, இப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும், இப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. ஒருபோதும் சுயநலம் உள்ளவர்களால் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரணும். எல்லாரும் நேர்மறை டக்கு தாத்தோம். அவங்கதான் ஊழியத்துக்கு வரலையே, அவங்கதான் எதுவுமே செய்யலையே, அவங்கதான் கிளீனிக்கு வரலையே என்று சொல்லி ஒரு போதும் பட்சமாக பார்க்கக்கூடாது. அந்தவர்கள் அனாதவர்கள் என கர்த்தர் நமக்கு தந்ததை அல்லேலூயா ஆண்டவர் வாய்க்கப்படுகிறது. அவன் பட்சபாதம் இல்லாமல் பயிர் கொடுக்க அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் முற்றும்படி நல்லா தலைக்கு மேல கைகளை காட்டி பரிசுத்தாவியானவரே இந்த கிருபையை தாங்க சொல்லி நல்லா 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 கைதட்டி கர்த்தரை தூக்கி பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ரெண்டு கை பகத்துக்கு ஆவியானவரே, இந்த கிருபை எங்களுக்கு தாங்க, இந்த அபிஷேகம் எங்களுக்கு தாங்க. உயிர் உள்ள மட்டும் இப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுயம் சாம்பலாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நிற்கிறதா? எழுந்து நிற்க முடியுமா? எழுந்து நின்று ரெண்டு கையும் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை ஊற்றும்படி பாரத்தோடு ஜெபப்படுங்க, பாரப்பட்டு ஜெபப்படுங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நான் முடிசூட்டித்தான் நடத்துங்க. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பலிபீடத்தில் என்னை பரவி
படைக்கிறேனே என்று வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டவரிடத்தில் இருந்த பாலின் சங்களை பார்ப்பது கர்த்தர் நாம் கொடுத்து ஆசீர்வாதம் சொர்க்கத்துக்கு வருவோம். பலிபீடத்தில் என்னை பரவே படைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தியதே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தியதே. கல்லாயினே அன்பிலே கண்ணீரிலே கல்லாயினே
ரெண்டு கையில் பரவத்துக்கு உயர்த்துங்க. இப்படிப்பட்ட சபையா நம்ம சபையை முழுவதையும் கத்தர் பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனை இப்படி மாறும். அல்லேலூயா. எல்லா சபைக்குள்ளையும் இப்படிப்பட்ட ஒரு ஆவி ஊற்றப்படும்படி எல்லா கைகளை உயர்த்தி பரிசுத்தாவியை நிரப்பி கத்தர் பயன்படுத்தணும். சுயநலங்கள் சாகட்டுப்பா, செத்து மடியல்லாதவர் பொதுநலக்காரமாக எல்லாருக்கும் சரி சமமாக பகிர்ந்து கொடுக்கும் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரே ஊழியர்களுக்கு தங்க. தோத்திரம். எதை பார்த்து செய்யக்கூடாது, தெரிஞ்சவங்க பார்த்து செய்யக்கூடாது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தந்து தாங்கி நடத்துங்க. இங்கே பிறகு நாங்கள் சென்ற மொழிக்கு அர்ப்பணிக்கு தொடர்ந்து அதிகாலை 5:30 மணி ஜபம் தொடர்ந்து நடக்குது. புதன்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை, கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனை, எல்லாவற்றிலும் வெள்ளி சனிக்காக நடக்கிற சிரமங்கள் உங்க மகிமை வெளிப்படட்டும். மகிமையான வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக்கும். நீங்க பிறகு நாங்கள் சிறுவம் பிரபலத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களில் கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே. கைகளுக்கு கண்ணபடி சத்தமா சொல்ல சேர்ந்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. இதை நெஞ்சில் வைங்க. அதிக தலைமையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்பட்டு கிருபையோடு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கண்ணை கண்டவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியோட அன்பைக்கு சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமானது இந்த ஆராதனை உலகம் முழுவதும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. கையில வச்சு சத்தமாக சொல்லுங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆராதனை. God bless you.